ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். அதாவது மின்னல் தாக்கி நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இறந்திருப்பாங்க. அது சம்பந்தமான வீடியோ தான் இது. ஒருத்தவங்கள மின்னல் தாக்க போகுது அப்படின்றத அவங்க முன்னாடியே உணர்ந்து தப்பிக்க முடியுமா? இந்த கேள்விக்கான ஆன்சரை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இடி, மின்னல் இத பத்திலாம் ஃபர்ஸ்ட் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். இப்ப மின்னல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் இடி எப்படி உருவாகுது அப்படின்றத சுருக்கமா பார்க்கலாம். மேகம் அப்புறம் நிலம் இதோடைய மூலமா கன நேரத்துல உருவாகிற மின்னல் சுமார் 30,000 டிகிரி செல்சியஸ், அதாவது சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பத்தை விட 3 மடங்கு அதிகமான வெப்பத்துடன் கூடிய ஒளியை உண்டாக்கும். இந்த அதீத ஆற்றல் கொண்ட இந்த மின்னல் கீச்சு மேகத்துக்கும் நிலத்துக்கும் இடையே உள்ள காற்றை படு வேகமாக கிழிக்கும். இப்படி கிழித்து பிரிக்கும் போது காற்று அதே வேகத்தோட பின்னோக்கி விரிவடையும். இப்படி வேகமா விரிவடையும் போது ஏற்படுற பயங்கரமான ஒளி தான் இடி. சில பேர் நினைப்பாங்க மேகங்கள் மோதி கொள்றதுனாலதான் இடி உருவாகுது அப்படின்னு. ஆனா அது அப்படி இல்லை. மின்னல் காற்றை கிழித்து கொண்டு பயணிக்கும் போது காற்று உருவாக்குற ஒளி தான் அந்த இடி. உதாரணமா இப்ப நம்ம ஒரு பட்டாசை பத்த வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். அந்த திரி மருந்தை அடைஞ்சோன்னே அது ஒளியோட வெடிக்கும். பயங்கர சவுண்டா இருக்கும். அப்படிதானே? ஆனா நம்ம ஒரு பலூனை ஃபுல்லா ஊதிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு குண்டூசியால குத்துனோம்னா அது எப்படி ஒரு பலத்த ஓசையோட வெடிக்குது? ஏன்னா அது உள்ள மருந்து எதுவும் இல்லைல்ல. இப்ப வெடிக்குதுன்னா உள்ள மருந்து இருக்கு, பயங்கர சவுண்டா அது வருது. பலூனை நம்ம ஊசியால குத்தும் போது அது வெடிக்குது, ஆனா அது உள்ள மருந்து இல்லை. இதுக்கான என்ன காரணம்னா நாம காற்றை நல்லா ஊதிட்டு அதுக்கப்புறமா ஊசியால குத்தும் போது அந்த அடைத்து வைக்கப்பட்ட காற்று அதீத வேகத்தோட வெளிப்பட்டு வெளிக்காற்றோட சேர்ந்து விரிவடையும் போதுதான் இந்த ஒலி உண்டாகுது. இந்த பலூனை நீங்க நிலாவுல வெடிச்சீங்கன்னா அங்க சத்தம் கேட்காது. ஏன்னா அங்க காத்து கிடையாது, அது விரிவடைய முடியாது. இது மாதிரிதான் ஒரு அணுகுண்டை வெடிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த வெடிப்புல உண்டாகிற ஆற்றல் அந்த காற்றை கிழித்து வேகமா விரிவடைய செய்யும் போதுதான் அந்த பூம் அப்படின்ற ஒலி நமக்கு கேட்கும். இதே அணுகுண்டை நம்ம நிலாவுல வெடிச்சா நமக்கு லைட் மட்டும்தான் வரும், சவுண்டு கேட்காது. ஆக இந்த மின்னல் உருவாகும் போது அது காற்றை கிழித்து பாதையை உருவாக்கும் போது காற்று வேகமா விரிவாகும் நிலையில தான் கேட்கிற ஒலி தான் இடி. சரி, இப்ப மின்னலை பத்தி பார்க்கலாம். மழைய உருவாக்குற குமுலோ நிம்பஸ் மேகங்கள் அடர்த்தியாக திரண்டதுக்கு அப்புறமா அதே வேகம் சுமார் 10 to 15 கிலோமீட்டர் வரை மலை போல் வளரும். ரிப்பீட். அந்த சிறிய ஐஸ் துகள்கள்லாம் பாசிட்டிவ் சார்ஜோட மேகத்தோட மேற்பரப்புக்கு போயிடும். பெரிய ஆலங்கட்டிகள், அதாவது நெகட்டிவ் சார்ஜோட மேகத்தோடைய அடிப்பாகத்துல தங்கிடும். இது ரொம்பவே பலமா மோதிக்கொள்ளும் போது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அந்த இடத்துல உருவாகும். இந்த கரண்ட் மேகத்துல இருந்து வெளிப்பட்டு சுமார் 50 மீட்டர் வரை கீழே பூமியை நோக்கி நீளுமா. இதுக்கு அடுத்த நிலையில பூமியில உள்ள மனிதர்கள் உட்பட எல்லா பொருட்கள் மேலேயும் இந்த மழை, புயல் இந்த நேரங்கள்ல ஒருவித மின்னழுத்த பாதையை வெளியிடும். இத இங்கிலீஷ்ல ஸ்ட்ரீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மனிதர்கள், மரங்கள், அந்த வீடு, கம்பங்கள் எல்லாமே செங்குத்தா நிற்கும். இது எல்லாமே ஸ்ட்ரீமர்களை வெளியிடுவர்கள்னு சொல்லுவாங்க. இது மேல் நோக்கி செல்லும். இப்ப மேல ஒரு 50 மீட்டர் தொலைவு வர இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இந்த ஸ்டீமரை தொட்டு இணைந்து விட்டால் கீழே எதன் மூலம் அந்த ஸ்டீமர் வெளியானுச்சோ அதை மீண்டும் ஒரு பலமான ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கா கொடுக்கும். இதுவும் எலக்ட்ரிக் கரண்ட்டும் சேர்ந்துதான் ஒரு பயங்கரமான மின்னல் வெட்டை உருவாக்குது. எல்லாரும் நினைக்கிற மாதிரி மின்னல் மேகத்திலிருந்து தோன்றி அப்படியே பூமியில உள்ளவங்களை நேரடியா தாக்காது. மின்னல் அப்படின்றது கிட்டத்தட்ட பூமியில உருவாகி மேலே செல்லுது. உதாரணமா மின்னல், இடி அடிக்கும் போதெல்லாம் நாம வெளியே செல்றோம். நாம எப்போதுமே செங்குத்தாக தான் நடப்போம், இல்லை நிற்போம். அதே சமயம் நாம இருக்கிற இடத்துல நம்ம விட உயரமான மரம், கம்பம், வீடு இது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா இப்ப மேல அந்த எலக்ட்ரிக் கரண்ட் 50 மீட்டர் தொலைவில், அதாவது மேகத்துல இருந்து ஒரு பாதையை உருவாக்க ஸ்டீமருக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே நடக்கிற நம்மளுடைய தலை இல்ல உடல்ல இருந்து ஸ்டீமர் வெளியாகி மேல் நோக்கி செல்லும் போது இது இரண்டும் இணையிறப்ப ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் உருவாகும். இப்ப எலக்ட்ரிக் கரண்ட் இங்க பாதை கிடைச்சோன்னே அந்த பாதையோட எல்லை வரை அது பயணம் செய்யும். அந்த பாதையோட எல்லை எது? அது நம்ம தலைதான். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா பூமியும் இந்த ஸ்டீமர்களை வெளியிடும். ஆனா பிளாட்டான பூமி வெளியிடுற ஸ்டீமர் மேலே செல்வதற்குள்ள செங்குத்தாக நிற்கிற நாம வெளியிடுற ஸ்டீமர் தான் விரைவா மேலே சென்று இணையும். சோ எலக்ட்ரிக் கரண்டோடைய டார்கெட் நம்மளுடைய தலை தான். சரி,
நம்ம நிக்கிற இடத்துல நம்மளை விட உயரமான மரம் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து யாரை சூஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அது அந்த உயரமான மரத்தை தான் வந்து சூஸ் பண்ணும். இது வந்து பிரைமரி டார்கெட். ஆனா நாமும் அந்த ஆபத்துல தான் இருப்போம். ஏன்னா மரம் வெளியிடுற அந்த ஸ்டீமர் வந்து மேலே இணைஞ்சோன பாதை ஏற்படும். அந்த மரத்தோட உச்சி வர அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்துடும். அருகில வேற ஏதாவது உயரமா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டீமரை வெளிப்படுத்தும் போது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் அசுர வேகத்துல அங்கேருந்து ஜம்ப் செய்யும். இதனாலதான் உயரமான மரத்துக்கு வந்து அருகே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே எலக்ட்ரிக் கரண்ட் தயார் நிலையில உள்ள போது நாம வந்து நடக்கிறோம். நம்மை விட உயரமானது எதுவும் அருகில இல்ல, நம்மளை இன்னும் கொஞ்ச நேரத்துல மின்னல் தாக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே உணர முடியுமானா கண்டிப்பா முடியும். இப்ப நீங்க வெளியில நிற்கும் போது இல்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது உங்கள் உடல் வந்து ஸ்டீமர்களை வந்து வெளியிடும். அப்ப உங்களுடைய தலைமுடிகள் வந்து நேரா நிற்குமா, உங்க தோலை வந்து யாரோ வருடி செல்வது போல தோன்றும். உங்கள்கிட்ட இரும்பு இல்ல செயின், சாவி, டூல்ஸ் இல்ல மோதிரம் இது மாதிரி ஏதாவது இருந்தா அதெல்லாம் வைப்ரேட் ஆகும். இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து உணர்ந்தீங்கன்னா உடனடியா ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வந்து கண்டிப்பா நுழைஞ்சிடணும். சப்போஸ் நீங்க போற இடத்துல வீடு எதுவும் இல்லை அப்படின்னா அப்படியே கீழே நீங்க உட்காந்து 2 காலுக்கு இடையில தலைய வந்து கீழ்ப்புறமா தொங்க விட்டு 2 காதுகளையுமே நீங்க வந்து மூடிக்கொள்ளணும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து தப்பிக்கலாம். அதாவது ஒரு செங்குத்தான நிலையை வந்து மேலே இருக்கிற மின்னலுக்கு வந்து கொடுக்க கூடாது. ஆக மின்னல் அப்படின்றது தானாக எதேச்சையாக உங்களை வந்து தாக்கல. அதாவது அது தாக்குற இடத்துல நீங்க வந்து நிக்கல. இப்ப அந்த மின்னல் வந்து ஸ்டீமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அங்க இல்லாம இருந்திருந்தீங்கன்னா அந்த மின்னல் வந்து தாக்குவது வந்து தவிர்க்கப்படும். ஏன்னா மேகங்கள் வந்து நகரும் போது காத்திருக்கிற அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வேறு ஒரு இடத்துல உயரமான பொருள் மீது தாக்கி இருக்கும். ஆக இந்த இடியை வந்து மேகங்கள் வந்து உருவாக்கல, அது காற்றிலிருந்து தான் வெளியாகுது. மின்னல் மேகத்துல இருந்து நேரடியா நம்மளை தாக்கல, நாம அதனை கீழே இருந்து வரவழைக்கும் ஒரு இணைப்பு புள்ளியா தான் இருக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இடி, மின்னல் இதெல்லாம் வரும்போது நீங்க மேக்சிமம் வீட்டை விட்டு வெளியில வராதீங்க. அப்படி நீங்க தவிர்க்க முடியாத பட்சத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது இரும்புல ஏதாவது திங்ஸோ இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு அது வைப்ரேட் ஆனுச்சுன்னா பக்கத்துல இருக்கிற ஷாப் இல்லைன்னா வீடு ஏதாவது இருந்தா ஒரு சேஃபான பிளேஸ்க்கு நீங்க வந்து போனீங்கன்னா மின்னல் தாக்குதல் இருந்து நீங்க வந்து தப்பிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.